என்டையர் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா டேர்னிங் ஆஃப் மை லைஃப். அதாவது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய திசை வழி போக்கை மாற்றி இருக்கிற ஒரு தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் சார். இந்த அஸ்டோனியா ஒன் அப்படிங்கிற நிறுவனத்துல நிறைய பேர் இணைஞ்சு தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும், தன்னை பொருளாதாரத்துல மேம்படுத்திக்கணும், நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் டெவலப் பண்ணணுங்கிற உயர்வான எண்ணத்துல இந்த பிசினஸ்ல இணைஞ்சு இருக்கிற எல்லா லீடர் மாதிரியும் நான் நிச்சயமா இதுல இணையல அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2004 இருந்து நான் வந்து ஒரு மணி கான்செப்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். மணி கான்செப்ட்ல நிறைய நான் சம்பாதிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கான்செப்ட் சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை தான். அது ப்ராடக்ட் கான்செப்ட்னாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருப்பேன். யாராவது வந்து பேசினா கட்டாயமா ரொம்ப கஷ்டமா நான் பேசியிருக்கேன். நான் மணி கான்செப்ட் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் என்னை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் கான்செப்ட்ல. ஆனா அதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு கான்செப்டா நான் நினைச்சிருக்கேன். பட் ப்ராடக்ட் கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட். அதுதான் வந்து எந்த சிக்கலும் இல்லாம எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம அனுபவ ரீதியா அதை உணர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டோனியாவுன்னு எனக்கு கிடைச்சது. பேசிக்கா நான் கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியல, இல்லை என்னுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளமான்னு தெரியல. உடல் சார்ந்த எனக்கு பிரச்சனை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உடல்ல பெரிய அளவுல ஸ்கின் ப்ராப்ளம், சொரியாசிஸ் அப்படிங்கிறது சின்னதா ஸ்டார்ட் பண்ணி முதல்ல எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஏற்பட்டது. நான் அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சால்வ் பண்ணும்போது திரும்ப வேற பிரச்சனைகள் எனக்கு வந்தது. ஸோ இந்த பிரச்சனைக்கு நான் எடுத்துக்காத மெடிசன் கிடையாது. இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்துறையா இருக்கிற ஜிப்மர்ல நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜிஹெச்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் அதெல்லாம் எனக்கு செட் ஆகல. கொஞ்சம் சரியாகும், திரும்ப பிரச்சனைகள் வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் அலோபதி எல்லாம் விட்டுட்டு ஆயுர்வேதாவில் சென்னையில் இருக்கிற பல மருத்துவ நான் வந்து சந்திச்சு அவங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இப்போ நிறைய ப்ராடக்ட் மட்டும் நான் சாப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ப்ராடக்ட் கான்செப்ட்ல இருக்கிற நிறைய கம்பெனியுடைய ப்ராடக்டும் நான் வாங்கி வந்து சாப்பிட்டுருக்கேன். அது நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. எக்ஸ் கம்பெனில இன்னைக்கு ப்ராடக்ட் கான்செப்ட்ல இருக்கிற என்னென்ன கம்பெனி இருக்கோ அத்தனை கம்பெனிலும் நான் வந்து ஒரு ஐடி போட்டு அந்த ப்ராடக்ட்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாமும் ப்ராடக்ட் எதுவும் குறை சொல்லல. பட் ப்ராடக்ட் எனக்கு வந்து அது வந்து ஒரு சூட்டபிளான ப்ராடக்டா இல்லை. அதனாலவே எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ 1000 ரூபாய்க்கு மேல 5000 10,000 முதலீடு போட்டு வாங்கி சாப்பிடுறீங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில சாப்பிடுறீங்க, வர்றவங்க சொல்றதை கேட்டு நீங்க ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுறீங்க, ஆனா உங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை வச்சு பாத்தீங்கன்னா என் ஃபேமிலியில தினந்தோறும் வருத்தமான சூழ்நிலைகள் தான் எங்களுக்குள்ள இருக்கும். எனக்கும் மனைவிக்கு பசங்களுக்கு என்னை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில நேரங்கள்ல என் ஒய்ஃபே என்னை வந்து பார்த்து அழுதுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உடல் சார்ந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப தீராத ஒரு பிரச்சனையா, பல வழிகளை கொடுத்த ஒரு பிரச்சனையா, அவநம்பிக்கை, அதாவது நம்பிக்கைய இல்லாம அவநம்பிக்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் வெளியில பொதுவா நான் ஒரு பொலிட்டிக்கலான சில ஆக்டிவிட்டிலாம் இருக்கிறேன். பல ஊர்களுக்கு பல தலைவர்களை போய் பார்க்குற வாய்ப்புலாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் எனக்கு வந்து திரும்ப செய்யற ஒரு சூழ்நிலை இல்லாம போயிடுச்சு. அதான் என்னன்னா அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க நம்மளை அது பார்க்கும்போது பூஜைப்படுவாங்க, நம்மளை வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்கங்கிற அந்த காரணத்தினால நான் பொதுவா நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி எழுந்தா, பொதுவா மனிதர்கள் வந்து தூங்கி எழுந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உணர்வோட தான் எழுந்திருப்பாங்க. இன்னைக்கு இதை செய்யணும், இந்த வேலையை செய்யணும், இந்த மாதிரியான அவங்க முன்னேற்றத்துக்கு நாம போகணும், பொருளாதாரத்துல மேம்படணும், இல்ல ஒரு பதவி அடையணும், இந்த மாதிரி
ஒரு ஆரோக்கியமான பாசிட்டிவ் எனர்ஜியில தான் மக்கள் எழுந்திருப்பாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா லைஃப்ல எப்படி இருந்தது அப்படின்னா, நான் தினந்தோறும் எழுந்திருக்கும்போது நான் ஏன் எழுந்திருக்கிறேன், நான் எழுந்து என்ன பண்ண போறேன், வேலைக்கு போக முடியுமா, இல்ல யார்கிட்ட மக்கள்கிட்ட பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே நான் வந்து ஆஹ் என்னை வந்து பாக்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். இரவு தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி இருக்காது. அதாவது ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது எனக்கு இல்லாம போச்சு. அது வந்து ரொம்ப கசப்பான உணர்வுகளை எனக்கு உள்ள ஏற்படுத்திட்டே இருந்தது. நான் உண்மையை சொல்ல போனா இந்த லைஃப் நமக்கு தேவையா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவையா, இது யார் செஞ்ச பாவ புண்ணிய காரியமோ தெரியல, நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கிறோங்கிற மனநிலைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். நான் கோவிலுக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய சாமிகளை வேண்டிப்பேன். எனக்கு இந்த பிரச்சனைல இருந்து விடுபடணும், அதுக்கு நான் விரதங்கள்லாம் இருந்திருக்கேன். மை டியர் லீடர்ஸ், எந்த சூழ்நிலைக்கு எந்த சூழ்நிலையால அது வந்ததுன்னு எனக்கு இன்னி வரைக்குமே தெரியல. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை மாத்திரம் எனக்குள்ள ஆழமா இருந்திருக்கு. அதாவது எப்படியும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு ஏதாவது இதுக்கான தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருந்தது. அப்போ நான் வெஸ்டேஜ்னு ஒரு கம்பெனில ப்ராடக்ட் கான்செப்ட்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு 6 வருஷம் பண்ணேன். அதுல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ராடக்ட்டை நான் நிறைய கன்சியூம் பண்ணிருக்கேன். ஆலோவேரா, ஆம்லா, கேனடர்மா இந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் வாங்கி நான் சாப்பிட்டுருக்கேன். பட் ஆனா அந்த ப்ராடக்ட்ல எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி ஏற்படல. அஸ்டோனியா ஒன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராடக்ட் கான்செப்ட் நான் வந்து அதை தாண்டி பண்ண சூழ்நிலையில தான் எனக்கு சிவராஜ் வந்து ஒரு முறை அவரு அவரு வேற ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நிறுவனத்தை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு தான் அவர் வந்தார். அப்ப எனக்கு அவருக்குமே வந்து மிகப்பெரிய வாக்குவாதமாகி நான் ரொம்ப அவரை சத்தம் போட்டு அவரை விரட்டி அனுப்பிட்டேன். பாண்டிச்சேரியில எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்தப்போ ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா திட்டினா நம்ம மேல கோச்சுப்பாங்க, இல்லைன்னா நம்ம கூட பழக மாட்டாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து ஒரு 2 வருஷம் தொடர்ந்து வாட்ஸ்அப்ல, முகநூல்ல தொடர்புல இருக்கிறது, மெசேஜ் போடுறது இப்படியே இருந்தாரு. எனக்கு எரிச்சலா இருக்கும். எதுக்கு இந்த மனுஷன் இப்படியே போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிலாம் இருந்தது. அதன் பிறகு ஒரு முறை நான் உங்களை சந்திக்கணும்னு ஃபோன் பண்ணி பேசினப்போ என்ன சார் விஷயம்னா, இல்ல சார் நான் பிசினஸ்க்காகலாம் வந்து பார்க்கல, உங்களை சும்மா ஜஸ்ட் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க சார் அப்படின்னு. அவங்க 2, 3 தடவை டைம் கொடுத்தாங்க. ஆனா 2, 3 தடவை நான் அவங்க வந்து சந்திக்க முடியல. அப்புறம் கடைசியா 2025 மார்ச் மாசம் தான் என்னை வந்து அவங்க பார்த்தாங்க. மார்ச் 25ஆம் தேதி என்னமோ தான் வந்து சந்திச்சாங்க. சந்திச்சு பார்த்த உடனே என் முகத்தெல்லாம் பார்த்துட்டு சார் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்க முதல்ல பிசினஸ் பேசல, என் முகத்தை தான் பார்த்தாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏடா வந்த ஆளுங்க நம்மள பத்தி இந்த மாதிரி பேசுறாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட சில விஷயங்கள பேசும்போது, சார் எங்ககிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ரொம்ப மனசு அவர் பேர்ல இன்னும் கோபம் தான் எனக்கு அதிகமாச்சு. வேற ஏதோ ரீசனுக்காக வந்திருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியா நம்ம திரும்ப வந்து இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் நான் சாப்பிட்டு அதுல விரக்தி அடைஞ்சிருக்கேன். திரும்ப இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னப்போ எங்க வீட்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நபர்கள்லாம் யாரும் வந்தா தயவு செஞ்சு யார்கிட்டயும் பேசாதீங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளே வேணாம். இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாங்க. திரும்ப போயிட்டாங்க. திரும்ப அந்த டைம்ல எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனையால ஒரு இழப்பை நாங்க சந்திச்சு நேர்ந்தது. என்னுடைய சகலம் பையன் ஒருத்தர் இறந்துட்டாரு. அ தண்ணீல முழுகி இறந்துட்டாங்க. இந்த இறப்பு தாண்டி தான் நான் வந்து அதன் பிறகுதான் சார் மறுபடியும் ஒரு தடவை வந்தப்போ பேசினப்போ, சார் நான் அஸ்டோனியாவுன்னு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 1,00,000 இன்கம் எடுத்திருந்தேன். அந்த அந்த கம்பெனி கம்பெனியை விட்டுட்டு இந்த கம்பெனிக்குள்ள நான் ஜாயின் பண்ணிருக்கிறது நிறைய ரீசன் இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் குடுத்தேன். ஒரு நம்பிக்கை குடுத்தேன். அப்ப நான் அவர்கிட்ட சரி காது குடுத்து என்ன கேட்போம்ன்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, "கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு சார். நீங்க முதல்ல சாப்பிடுங்க." அப்படின்னு சொன்னாங்க. சார் என்னென்ன ப்ராடக்ட்ன்னு சொன்னப்போ அவங்க சொன்ன முதல் ப்ராடக்ட் ஏபிபிடி ஜூஸ், எஸ்பிடி ஜூஸ், லிவர் ஒன் அப்படிங்கிற 3 ப்ராடக்ட் நீங்க சாப்பிடுங்க சார். அதுக்கு உங்க பேர்ல ஒரு ஐடி எடுத்து நீங்க வாங்கி சாப்பிடுங்க. 10% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு. உண்மையாவே சொல்றேன் மை டியர் லீடர்ஸ். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அவநம்பிக்கையில ஜாயின் பண்ணிருக்க மாட்டீங்க. அவநம்பிக்கையில ப்ராடக்ட் எடுத்துருக்க மாட்டீங்க. நான் அவநம்பிக்கையில தான் சார் ஒரு மனுஷன் வந்துட்டாங்க. சார் அதுக்கு தொகை பார்த்தீங்கன்னா ரூ. 1,300 2000க்குள்ள இதை சொன்னாங்க. அன்னைக்கு நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன்.
காலையில எஸ்பிடி ஜூஸ் ஒரு 30 ml எடுத்து அதை 100 ml கன்வெர்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன். லிவர் ஒன்று சாப்பிட்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஒரு 15 நாள் 2 வாரம் அதை சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். என் உடம்புல அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா போச்சு. வீட்டுல ஒய்ஃப்லாம் என்னங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் யாரோ வந்து கொடுத்தாங்க, நீங்க சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, தயவு செஞ்சு தூக்கி வெளியே போடுங்க, எந்த ப்ராடக்ட்டும் வேணாம் அப்படின்னு ரொம்ப இன்னும் சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சிவராஜ் சாருக்கும் குணபாண்டியன் சாருக்கும் ஃபோன் பண்ணேன். அவங்க 2 பேர் தான் வந்தாங்க. கூட கோவிந்தராஜன் ஒரு சார் 3 பேர் வந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்றாங்க, சார் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார், சாப்பிடுங்க சார், கேஷுவலா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. என் உடம்பு இப்படி இருந்ததை கொஞ்சம் நஞ்சம் இருந்ததை அதிகப்படுத்தி விட்டுட்டு ரொம்ப கேஷுவலா சொன்னீங்க, என்ன சார் இது அப்படின்னா, சிவராஜ் சார் சொன்னாங்க, சார் என் மேல நம்பிக்கை வைங்க சார், என்ன ஆனாலும் சாப்பிடுங்க சார், பார்த்துக்கலாம். என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு, அதிகபட்சம் ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சமான இழப்புன்னா உயிர் போகும். அப்போ எனக்கு வந்து அவர் சொல்ற அந்த வார்த்தையில கோபமும் இருக்கு. அதே சமயத்துல ஒரு ஆள் என்ன ஆனாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு ஒரு துளிர் விடுது. என்ன ஆனாலும் ஆகட்டும், பரவாயில்ல சார், நான் இருக்கிறேன் சார், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, சார் ஓகே அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். மை டியர் லீடர்ஸ், எஸ்பிடி ஜூஸ், ஏவிபிடி ஜூஸ், லிவர் ஒன் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன். உண்மையாவே உடம்புல அதிகமான பிரச்சனைகள் எனக்கு உருவாச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், சார் மறுபடியும் எனக்கு அதிகமா தான் சார் ஆகுது, என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விவேக் சார் கிட்ட கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவரு மறுபடியும் வேற ஒரு ப்ராடக்ட்டை A99 ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு ரெஃபர் பண்ணாங்க. விவேக் சார் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங்லாம் முடிக்கலாம் சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து போது என் மேல என் முகத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வருஷமா இருக்குது சார் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இவ்வளவு வருஷமா இருக்கு சார், என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியல. ரொம்ப நானும் பல நிறுவனங்கள்ல எப்படியாவது இதுக்கு தீர்வு காணணும்னு நான் சாப்பிட்டுருக்கேன், ஆனா இங்கேயும் வரல. இதுலயே வந்து எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு. விவேக் சார் சொன்னாங்க, சார் நீங்க நல்லா ஆயிட்டா, உங்க உடம்பு சரியாயிட்டா நீங்க பிசினஸா அதை கன்வெர்ட் பண்ணலாம். கட்டாயமா என் உடம்பு சரியாயிட்டா நான் வந்து 100% பிசினஸா நான் பண்றதுக்கு ஒத்துக்குவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன். அதன் பிறகுதான் மை டியர் லீடர்ஸ், அவங்க வந்து என் பேர்ல ஒரு அக்கறை வச்சுக்கிட்டு என் நம்பரை வாங்கினாங்க. என்கிட்ட ரெகுலரா பேச ஆரம்பிச்சாங்க. ஜூம் மீட்டிங் நான் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சேன். நான் சாப்பிட ஒரு 2 மாசம் 3 மாசம்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் மாசம் 3 மாசம் முடிச்சு என் உடம்பு வந்து குணமாயிடுச்சு. வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை நான் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து கட்டாயமா விவேக் சார் கிட்ட நேரடியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜூம்ல பேசினப்போ விவேக் சார் ஒரு டேட்டு கொடுத்து என்ன வாங்க சொன்னாங்க. ஜூன் மாசம் நான் சார் வீட்டுக்கு போனப்போ அப்பதான் வீடியோ ஷூட் பண்ணாங்க. டெஸ்ட் மணியை நீங்க சொல்லுங்க, உங்களை மாதிரியே பல பேருக்கு இந்த டெஸ்ட் வந்து பயன்படணும் ரெக்வஸ்ட் பண்ணி என்னை வந்து டெஸ்ட் மணி கொடுக்க சொன்னாங்க. மை டியர் லீடர்ஸ், அன்னைக்கு முதல்ல என் முகத்தை பார்த்து என் முகத்துல நெத்தியில கையை வச்சு என் உடம்புல கையை வச்சு முன்னாடியும் பின்னாடியும் என்னுடைய ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என் முகம் உடம்புலாம் கையை வச்சு அந்த டெஸ்ட் மணியை வந்து எடுத்தப்போ எனக்கு உண்மையாவே ஒரு பெரிய அளவுல உணர்வுபூர்வமா இருந்தது. அந்த உணர்வு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ப்ராடக்ட், ஜீவனுள்ள ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத என்னுடைய டெஸ்ட் மணி இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு மை டியர் லீடர்ஸ். ஸோ நம்ம கம்பெனியில நான் இணைஞ்சதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு காரணமா இருந்த மிஸ்டர் சிவராஜ் அண்ட் குணபாண்டியன் சாருக்கு நான் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னும் கூடுதல் ப்ராடக்ட் நீங்க சாப்பிட்டு இன்னும் இன்னும் நீங்க வந்து பெரிய அளவுல ஆரோக்கியம் பெறணும்னு என்ன சஜஸ்ட் பண்ண விவேக் சாருக்கும் வந்து உண்மையாவே தேங்க் பண்ணிக்கிறேன். விவேக் சார் சொல்லி நான் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய உறக்கம் ரொம்ப ஆழமான தூக்கம் எனக்கு கிடைச்சது, நம்பிக்கை கிடைச்சது. காலையில எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணி ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். வீட்டுல ஏதாவது வேலை பார்க்கறது, பக்கத்துல ஏதாவது வேலை பார்க்கறது, யாருக்காவது ஃபோன் பண்ணி ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சதுக்கு 100% அஸ்டோனியாவன் தான். இப்போ சார் ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க, டேர்னிங் ஆஃப் மை லைஃப். உண்மையாவே
அஸ்டோனியாவும் என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு திசை மாத்தி இருக்கு. நான் இன்னைக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்றேன். எல்லா ஆக்டிவிட்டிஸும் பொலிட்டிக்கலா இருக்கிற எல்லா ஈவெண்ட்டும் நான் வந்து கலந்துக்கிறேன். ஒரு நிறுவனத்துல நான் வந்து சேஃப்டி வார்டனா ஒர்க் பண்றேன். தினந்தோறும் 8 மணி நேரம் நான் வந்து வெயில்ல தான் சுத்தணும். எல்லா பிளான்ட்டுக்கும் போகணும். கிட்டத்தட்ட 4 பிளான்ட் இருக்கு. 4 பிளான்ட் உள்ள நான் போயிட்டு ஒர்க் பண்ணணும். அங்க இருக்கிற சேஃப்டி இஷ்யூவை வந்து நான் கேப்சர் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள்லாம் பண்ணணும். மனச்சோர்வும் இல்லாம உடல் சோர்வும் இல்லாம இன்னைக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமா நான் இருக்கிறேன், ஃபீல் பண்றேன் அப்படின்னா அது 100% அஸ்டோனியாவும் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் கூட இல்லாத அற்புதமான ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனி வந்து இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணிருக்குது. அதை வந்து வடிவமைச்சு இந்த கம்பெனியை உலகம் ஃபுல்லா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டர் விக்ராந்த் நார்வால் சாருக்கு நம்ம டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிற மைடிய லீடர்ஸ். இந்த டேர்னிங் பாயிண்ட் என்னென்னலாம் எனக்கு உருவாக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அஸ்டோனியாவும் என்ன பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, என்ன ஆரோக்கியத்துல மட்டும் இல்ல, என்ன பொருளாதாரத்துல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு அதிகபட்சமா ஒரு 21,000 ரூபாய் வரைக்கும் மாத வருமானம் எடுக்கக்கூடிய எடுத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை வந்து இன்னைக்கு அஸ்டோனியாவும் கொடுத்துருக்கு. நான் ப்ரீவியஸ் கம்பெனில ஒரு நம்பிக்கையில உடம்பு ஆரோக்கியத்தை கொடுத்துடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் 2.5 to 3 லட்சம் ரூபாய்க்கும் செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு திரும்ப எதுவுமே ரிட்டர்ன் வரல. என்னுடைய செலவுகள் மட்டும்தான் ஆச்சு. நான் ப்ராடக்ட் சாப்பிட்டுருக்கேன். பட் இங்க இன்னைக்கு இந்த ப்ராடக்டை நான் கன்சியூம் பண்றதுனால வருமானமாகவும் நான் பெற்றுட்டு இருக்கேன், ஆரோக்கியத்தையும் அடைஞ்சிட்டு இருக்கிறேன், பிசினஸும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பிசினஸ் ப்ராடக்ட் கான்செப்ட்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் கிட்டத்தட்ட பேர் சொல்றத தவறா நினைக்காதீங்க, ஆம்பியரா நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய மெத்தரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓடி கேர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், வெஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், வின்ஃபினிட்னு ப்ராடக்ட்ல கான்செப்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த நம்ம கம்பெனிலும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ப்ராடக்ட் நல்லா இருக்கும், பிசினஸ் நல்லா இருக்காது. சில இடத்துல பிசினஸ் நல்லா இருக்கும், ப்ராடக்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து வேறுபட்டு இருக்கும். ஆனா நம்ம அஸ்டோனியா ஒன்றுல அற்புதமான ப்ராடக்ட், உலகத்தரம் வாய்ந்த எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தரமான பொருளை நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த பொருள்கள் யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கிறவங்க, மாசம் லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய மக்களும், அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரர்களும், பிசினஸ் மேனா இருக்கிற அம்பானி, அதானி போன்ற மக்களும் சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் நம்ம கம்பெனி சாதாரண ஒரு சாமானியனுக்கு கூட போய் சேரணும், அது ரொம்ப விலை குறைச்சலான தொகையில போய் சேரணும்னு முயற்சி பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணி உலகம் ஃபுல்லா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து விவேக் சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான். எனக்கு ஒரு எனக்கு ஒரு வேட்கை என்னன்னா, நான் எப்படியாவது சாதிச்சிடணும், நிறைய சம்பாதிக்கணும், பசங்களை நம்ம லைஃப் நல்லா செட்டில் பண்ணணும். நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னை தொடர்ச்சியா நெட்ஒர்க்லயே என்னை பயணம் செய்ய வைக்குது. ஸோ அந்த நெட்ஒர்க்னாலே பொதுவாக நிறைய பேர்கிட்ட வந்து நெகட்டிவ் தான் முதல்ல வரும். நெட்ஒர்க்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் இன்னைக்கு நெட்ஒர்க் அப்படிங்கிறது அஸ்டோனியா ஒண்ணுக்கு வந்துட்டா நெட்ஒர்க் நிச்சயமா 100% பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் மக்களுக்கு வரும், வந்துகிட்டு இருக்கு. என் கூட ஜாயின் பண்ண நிறைய லீடர்ஸ் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்டு எப்படிப்பா இந்த ப்ராடக்ட் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுக்குது, இவ்வளோ பெரிய வேல்யூபிள் ப்ராடக்டா இருக்கு, நாங்களும் நிறைய ப்ராடக்ட் சாப்பிட்டுருக்கோம், எங்கேயுமே ரிசல்ட் கிடைக்கல, பட் இங்க வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துலயே பூரணமான குணத்தை வந்து நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றத நம்ம காதுபட கேட்கிற ஒரு வாய்ப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் அஸ்டோனியாவின் ப்ராடக்டாலையும் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த என்னுடைய அப்ளைன்ஸ் மிஸ்டர் சிவராஜன் குணபாண்டியன், என்னுடைய டாப்பஸ்ட் பர்சன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய லீடரா மிகப்பெரிய டீமுக்கு அவர் வழிகாட்டக்கூடிய இருக்கிற விவேக் சார்லாம் வந்து எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனாலதான் நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு ஆரோக்கியமா உங்களோட நான் பேசுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு மை டியர் லீடர்ஸ். இந்த வாய்ப்பு அமையல அப்படின்னா கட்டாயமா என்னுடைய லைஃப் ஸ்டைல் இன்னமும் கீழே போயிருக்கும், இன்னமும் ஒரு உற்சாகம் இல்லாம, என்னுடைய வாய்ஸ்ல வந்து ஒரு தெம்பு இல்லாம, ஒரு உற்சாகம் இல்லாம போயிருக்கும்.
அப்படி இன்னைக்கு ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு ஜூம் மீட்டிங்ல இன்னைக்கு நான் பேசுறதுக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா அது அஸ்டோனியா ஒன் தவிர, அந்த ப்ராடக்ட் தவிர வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நேற்றுக்கு முன்னாடி நாள் 5:30 மணிக்கு விவேக் சார் ஃபோன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசல. திடீர்னு ஃபோன் பண்றாங்க. பொதுவா என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, அஸ்டோனியா ஒன்ல நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி யாராவது கேட்டா, ஏதாவது செய்யணும்னா எனக்கு முதல்ல நம்பிக்கை வராது. நான் எங்க சார் இதை செய்ய போறேன், வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்க 6 மணிக்கு ஜூம் மீட்டிங் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஓகே சார், நான் டக்குன்னு ஓகே சார் சொல்லிட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு நான் அந்த மீட்டிங் பேசினேன். எந்த அளவுக்கு பேசினேன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் அது வந்து ரிசல்ட்டா மாறி இருக்கு. நீங்க பேசுனதுனால நிறைய பேர் ஆர்டர் போட்டு இன்னைக்கு ப்ராடக்ட் சாப்பிட்றாங்கிற விஷயங்கள்லாம் சார் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமா மை டியர் லீடர்ஸ், இதை நான் வந்து எங்கனாலும் எப்போனாலும் சொல்ல தயாரா இருக்கிறேன். அஸ்டோனியா ஒன் ப்ராடக்டால மட்டும்தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. என்னுடைய டெஸ்ட்மோனி வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுக்க நிறைய லீடர்ஸ் கிட்ட போயிட்டு அது வந்து ஒரு ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு விவேக் சார் சொல்லும்போது, என்னால நிறைய பேருக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நான் வந்து ஒரு டூலா இருந்திருக்கிறேன். அதாவது உண்மையாவே பண்ணா நான் இந்த எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதுங்கிறதே நான் யார்கிட்டயும் வெளிப்படையா சொன்னதே கிடையாது. ரொம்ப மறைச்சு 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 மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தேன்னா இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லா மக்களோடையும் பழகுறேன், எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறேன். ஒரு டெய்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிறேன், ஒரு பூஜையில கலந்துக்கிறேன். அப்படிலாம் அதெல்லாம் அதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்னுடைய அப்ளைனும் அஸ்டோனியாவும் விக்ராந்த் நார்வால் சாரும் தான் காரணம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். இந்த ஜூம் மீட்டிங்ல மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்கிறீங்க. இப்ப சீனி சார், கணபதி சார், விவேக் சார், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு அளவுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல பேசக்கூடிய லீடரா இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜாம்பாவான் இருக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு நானும் இந்த ஜூம் மீட்டிங்க பேசுறேன் அப்படின்னா இது அஸ்டோனியா ஒன்னை தவிர்த்து வேற வாய்ப்பு இல்லை. அஸ்டோனியான் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏனென்கோ எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து மெரைன் கொலாஜன் எஸ்பிடி ஜூஸ் காலையில எழுந்த உடனே மெரைன் கொலாஜன் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 30 ml எஸ்பிடி ஜூஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உலகத்துல வேற எந்த கம்பெனிலுமே இருக்குது வாய்ப்பு இல்லை. யாராவது உங்களுக்கு அவநம்பிக்கை இருந்தா அந்த ப்ராடக்ட்டை ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. 2 மிக்ஸ் பண்ணி லைஃப்ல நீங்க அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட். என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை, அதாவது அஸ்டோனியா ஒன் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க அதை பண்ணிட்டோம். நிச்சயமா அஸ்டோனியா ஒன் வந்த பிறகு அந்த பிரச்சனை அவங்க இருந்திருந்தா நான் அவங்கள வந்து சேஃபா பண்ணிருப்பேன். அவங்க கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்தது. இது வந்து அஸ்டோனியாவுக்கு நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் மிகப்பெரிய அவஸ்தைப்பட்டுட்டு அவங்க வந்து எழுந்திருக்க முடியாது. என் ஒய்ஃபுக்குமே 5 மணிக்கெல்லாம் எழுந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அவங்க வந்து பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஆக்டிவா இருந்த ஒரு நபர் இந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணதுனால ரொம்ப அனிமிக் ஆயிட்டாங்க. 9 மணி வரைக்கும் கூட படுக்கையில இருந்து எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம அஸ்கோனியான் ப்ராடக்ட் தான் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். கேல்மேக் டீ கொடுத்தோம், பிரெயின் ஒன் கொடுத்தோம், ஆர்த்தோவன் ப்ராடக்ட் கொடுத்தோம், ஹீமோ 14 கொடுத்தோம். இன்னைக்கு என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா தினந்தோறும் புரோட்டீன் சாப்பிடும். விவேக் சார் சொன்ன விஷயம் தான் பாத்தீங்கன்னா தேங்காய் பால்ல நீங்க புரோட்டீன் சாப்பிட வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 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 என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 5 மணிக்கு இருந்து அவங்க வாசல்ல தண்ணி தெளிச்சு வீடு வாசலை சுத்தம் பண்ணி சமைச்சு எங்களை ஒரு ஹாப்பியா வச்சிருக்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்குன்னா அது அஸ்டோனியாவும் கொடுத்துருக்கிற ரிசல்ட் மைடியா லிங்கர்ஸ். வேற எந்த எந்த மருத்துவத்தையாலையும் நடக்க முடியாத, எந்த மருத்துவ துறையாலையும் செய்ய முடியாத, முழுமையான தீர்வு கொடுக்க முடியாத ஒரு ரிசல்ட்டை வந்து அஸ்டோனியா கொடுத்துட்டு இருக்க மைடியா லீடர்ஸ். இன்னைக்கு அவங்க காலையில எந்த சாப்பாடும் எடுத்துக்கிறது, புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க. விவேக் சார் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க குடும்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல மேம்பட்டு இருக்கு. என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுர்வேதா டாக்டர் படிக்கிறாங்க. ஒரு ஆயுர்வேதா டாக்டர் படிக்கிறவங்களுக்கு பொதுவா எல்லா மருத்துவமும் தெரியும். அவங்க ஹாஸ்பிட்டல்லே அங்க நிறைய மருத்துவ முறை இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். 3 நாள் 4 நாள் அவங்க வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. எந்த வேலையும் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, கோவப்படுவாங்க. எங்ககிட்டயே வந்து ஒரு மனசு விட்டு ஃப்ரீயா பேச மாட்டாங்க அந்த 3-4 நாள். அவங்களுக்கு
ஸ்வீட்டி 80 ப்ராடக்ட்டும் ஹீமோஃபோர்டினும் நாங்கள் ரெஃபர் பண்ணி கொடுத்துருவோம். என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய சகல பொண்ணுக்கும் கொடுத்துருக்கோம். அற்புதமான ரிசல்ட்டு. வலி இல்லாம அந்த மென்சஸ் மென்சஸ் டைம் அவங்க வந்து இன்னைக்கு கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி என் குடும்பத்துல இன்னைக்கு நாங்க பயன்படுத்த கிட்டத்தட்ட ஒரு 20 பொருளுக்கு மேல தினந்தோறும் பயன்படுத்துறோம். தினந்தோறும் காலையில இருந்து பல்லு விளக்குற பேஸ்ட்ல இருந்து, குளிக்கிற சோப்புல இருந்து, தேய்ச்சிக்கிற எண்ணெயில இருந்து, நாங்க சாப்பிடுற சப்ளிமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எல்லாமும் நாங்க விவேக் சார் நல்லா தெரியும். நாங்க மாதந்தோறும் எவ்வளவு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து அது நம்ம மத்த மத்த செலவுகளுக்கு செலவிடுறதை விட அஸ்டோனியா ஒன்ல நம்ம செலவிடுறது நம்ம ஆரோக்கியத்துக்கும் மேம்படுத்தும். கூடுதலா நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் அது வந்து செக்யூர் பண்ணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்து தான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல டீமும் அமைஞ்சு ஒரு சிறப்பான பிசினஸ் போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில எம்டியை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும். எம்டி மிகப்பெரிய மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணி நம்மளை வந்து தட்டி கொடுத்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கை நான் பார்க்கல, மிக சிறப்பாக பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கீங்க, பாண்டிச்சேரி டீம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பர்சனலாக வந்து அவங்க பேசிட்டு போனாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் கான்செப்ட்ல நம்ம வேலை செஞ்சிருந்தாலும், ப்ராடக்டை கன்சியூம் பண்ணியிருந்தாலும், மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட அதுலெல்லாம் கிடைக்காத ஒரு திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி இன்னைக்கு அஸ்டோனியா ஒன்ல கிடைச்சிட்டு இருக்கு. அஸ்டோனியா ஒன்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியத்துக்கு 100% நீங்க நம்பிக்கையா இருக்கலாம். அஸ்டோனியா ஒன்று இருக்குது, எந்த பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அஸ்டோனியா ஒன் ப்ராடக்ட் நமக்கு இருக்கு, நம்மள அதுல இருந்து மீட்டு எடுத்துருவோங்கிற நம்பிக்கையில நம்ம கட்டமா இருக்கலாம். மைடியா லீடர்ஸ், இன்னைக்கு என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் வருத்தமான விஷயம், நான் அது முழு நேரமா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் ஒரு 30 வருஷம் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டேன். பார்ட் டைமா பண்றதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. எனக்கு உண்மையாவே சொல்ல போனா நான் பல விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால ஒரு 10% 20% வேலை செய்யும் போது அஸ்டோனா ஒன்ல ஒரு பெரிய லீடரா நம்மளால ப்ரொமோட் ஆக முடியுது அப்படின்னா, முழு நேரமா செய்யக்கூடிய மக்களால கட்டாயமா மிகப்பெரிய சாதனையை படைக்க முடியும். இந்திய அளவுல நீங்க வந்து பேசக்கூடிய ஒரு லீடரா வர முடியும் அப்படிங்கிறத முழுமையா நம்பலாம். அதுக்கு உதாரணம் இன்னைக்கு விவேக் சார், அதுக்கு உதாரணம் இன்னைக்கு சீனி சார், அதுக்கு உதாரணம் கணபதி சார். இன்னைக்கு இன்னும் பாண்டிச்சேரியில நிறைய லீடர்ஸ் சிவராஜ் சார் இன்னும் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ இணைந்திருக்கிற நிறைய லீடர்ஸ் இதை வந்து வெறும் பிசினஸா நீங்க பார்க்காம சாதாரண மனிதனா ஒரு 10வது 12வது படிச்சிருக்கிற ஒரு டிகிரி படிச்சிருக்கிற நம்ம ஒரு மருத்துவத்துறையில இருக்கிறவங்களை விட சிறப்பான ஒரு மருத்துவத்தை நம்மளால கொடுத்துட முடியுதுன்னா அது அது அஸ்டோனியாவும் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு. இப்ப நம்ம எல்லாம் போய் நம்ம டாக்டரோ மருத்துவம் படிச்ச ஒரு நபரோ இல்லை நம்ம வந்து பெரிய அளவுல எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச நபரோ கிடையாது மைடியா லீடர்ஸ். அப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு அஸ்டோனியா ஒன்று கொடுத்துருக்கு. அந்த அந்த வாய்ப்பை நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திட்டு இருக்கோம். விவேக் சாரோட பயணம் பண்றதுனால என்னென்னலாம் லாபங்கள் கிடைக்குதுன்னா, வாழ்வியல் முறையை நாங்க கத்துக்கிறோம். தினந்தோறும் எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும். உண்மையா மைடியா லீடர்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டுல கருவாட்டுக்கு நெத்திலி கருவாடு வச்சாங்க. 2 நாளுக்கு முன்னாடி தான் விவேக் சார் சொல்றாங்க, கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லது, ஆனா சுடு தண்ணியில அதை வந்து நீங்க 2 முறை கழுவிட்டு திரும்ப நீங்க குழம்பு வச்சு சாப்பிட்டா புரோட்டீன் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு காலையில என் ஒய்ஃப் கிட்ட நான் அதை சொல்றேன், சார் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து இப்படிதான் சமைக்கணும். அவங்க தண்ணி கொதிக்க வச்சு 2 முறை அதை கழுவிட்டு தான் அலசிட்டு தான் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடுறது இல்லை, சாப்பிட்டாங்க. இது எங்கிருந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னா விவேக் சார்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ். அது மட்டும் இல்லை மைடியா லீடர்ஸ், எப்படி எண்ணெய் எப்படி சாப்பிடணும், எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும், இப்படியாப்பட்ட வாழ்வியல் முறையை கத்துக்கிற ஒரு ஒரு லீடர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா கூடுதலா பாத்தீங்கன்னா சீனி சாரும் நம்ம கணபதி சாரும் சேர்ந்தது பாத்தீங்கன்னா பிசினஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணணும், பிசினஸ் எதை சொல்லி பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த டாபிக்கும் கவர் பண்ணக்கூடிய அளவுல இன்னைக்கு வந்து 2 லீடர்ஸும் பேசுறது எங்க டீமுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. சார், நான் அடைஞ்சிருக்கிற இந்த லாபம், நாங்க அடைஞ்சிருக்கிற இந்த ஆரோக்கியம், என் குடும்பம் பெற்றிருக்கிற இந்த ஆரோக்கியம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும். நம்மள
யாராவது வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது சொன்னா அவங்க பேர்ல உடனே அக்கறை வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு டாக்டர் பாருங்க, அவங்க எலும்பு பிரச்சனைனா எந்த டாக்டர் பாருங்க, அந்த டாக்டர் பாருங்கன்னு சொல்லுவோம். மை டியர் லீடர்ஸ், 100% உண்மையான விஷயத்த நான் சொல்றேன். இப்ப என்கிட்ட வந்து யாராவது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு சாப்பிடுங்க. எனக்கு வந்து பைல்ஸ் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட பைலோன் ப்ராடக்ட் இருக்கு வாங்கி சாப்பிடுங்க. எங்ககிட்ட வந்து எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எங்ககிட்ட பிரெயின் ஒன்று இருக்கு வாங்கி சாப்பிடுங்க. அப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய இடத்த ஒரு விஷயம் செஞ்சிருக்குன்னா, அது அஸ்டோனியா ஒன்னால மட்டும்தான் முடியும். அஸ்டோனியா ஒண்ணு இருக்கிறதுனால தான் நம்ம அத சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ் கம்பெனில அப்படி இருந்தேன். யாராவது ஏதாவது சொன்னா, ஏதோ சொல்றாங்கங்கிற மாரி போயிடுவோம். பட் அஸ்டோனியா ஒன்ல வந்ததுனால, யாராவது எந்த பிரச்சனை சொன்னாலும், என் கூட நெறைய பேர் வாக்கிங் வருவாங்க. நெறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடனே என்கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க, வாங்கல, வாங்கி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா, அவங்களுக்கு நம்ம சொல்லிடணுங்கிற உணர்வோட நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த மாரி சொல்லி என் குடும்பத்த சார்ந்தவங்களும், என்ன சார்ந்த மக்களும் இன்னைக்கு ஒரு சின்ன ஆரோக்கியம் பெற்றிருக்கிறாங்க ஐடியல். என்னுடைய சொந்த சகல என் ஒய்ஃபுடைய தங்கச்சி வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. கிட்டத்தட்ட ஜிப்மர்ல 2 முறை ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவருக்கு நம்ம விவேக் சார்கிட்ட நம்ம வந்து ப்ராடக்ட் கேட்டு ஜிபிஎம் சிறப்பு, பைலோன் அ அ ப்ராடக்ட் இதெல்லாம் வாங்கி அவருக்கு குடுத்து, "நீங்க ரொம்ப சுகமா இருக்க." இந்த மாதிரியான உயிருள்ள, ஜீவனுள்ள ஒரு ப்ராடக்ட்ட தன் சொந்த ஃபார்முலாவுல தயாரிச்சு, தன் சொந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தயாரிச்சு, பல இடங்களுக்கு அத குடுத்து, பல நோயாளிகளுக்கு தீர்வு தந்துகிட்டு இருக்கிற இந்த அஸ்டோனியாவுல நம்ம இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நான் நெனைக்கிறேன். எனக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்பப்போ வரும், போகும். ஆனா அந்த வருத்தத்த கூட நான் வந்து நியாயமான முறையில எடுத்து சொல்லி, அ அது எதுக்குன்னா பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் சார்கிட்ட வந்து சில நேரங்கள்ல கஷ்டப்படுவேன். அந்த கஷ்டங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் மூலயமா ஒரு தீர்வு வந்து விவேக் சார் குடுத்திருக்காங்க. அதுக்கு நான் விவேக் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆ கட்டாயமா